உன் தம்பி வந்து சாதியை பற்றி பேசுவேனா? இல்லை சார், அங்கே இடத்து பிரச்சனை இதுகளில் தானே நடக்குது அப்படிங்கல. இல்லை, சாதியை பற்றி இப்போ பேசியிருக்கேன், பிசிஆர் இப்போ கேஸ் போட்டிருக்கோம். பொய் வழக்கு அவங்க சொல்கிறாங்கல்ல, இப்போ அவங்களே என் கையை பிடிச்சி இழுத்தாங்கன்னு பொய் வழக்கு போட்டு அவங்க ஒத்துக்குவாங்களா? பிசிஆர் கண்டிப்பாக ஜோடிக்கப்பட்ட பிசிஆர். அந்த சம்பந்தப்பட்ட நபர் அன்னைக்கு வந்தார், அந்த நாகராஜ்ன்ற அந்த இளைஞர் வந்தாரு, வந்ததெல்லாம் உண்மைதான். அதுக்கான வீடியோக்கெல்லாம் நம்ம தோழர் கம்பூர் செல்வராஜ் வந்து குறிப்பா மதுரை மேலூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் மிக முன்னணியான ஒரு தோழலா இருக்கார். மக்களுக்காக போராடுகின்ற கம்பூர் செல்வராஜ் மீது பிசிஆர் பொய் வழக்கினை பதிவு செய்த காவல்துறையை கண்டிக்கின்றோம். ரத்து செய். கண்டிக்கின்றோம். மக்களுக்காக போராடுகின்ற கம்பூர் செல்வராஜ் மீது பிசிஆர் பொய் வழக்கினை பதிவு செய்த காவல்துறையை கண்டிக்கின்றோம். நடவடிக்கை எடு. கம்பூர் செல்வராஜ் மீது பொய் வழக்கினை பதிவு செய்து செல்வராஜ் அவர்களின் உறவினர்கள் அக்கா வீடு குடும்பத்திற்கு துன்புறுத்தி வரும் காவல்துறை மீது நடவடிக்கை எடு. கனிம வள கொள்ளைக்கு எதிராக இயற்கை வள கொள்ளைக்கு எதிராக சிப்காட் கொள்ளைக்கு எதிராக கல்குவாரி கொள்ளைக்கு எதிராக டங்ஸ்டன் திட்டத்துக்கு எதிராக கிரானைட் கொள்ளைக்கு எதிராக மக்களின் உரிமைக்காக போராடி வரும் செல்வராஜ் மீது பிசிஆர் பொய் வழக்கினை பதிவு செய்த காவல்துறையை கொட்டம்பட்டி காவல் ஆய்வர் மீது கொட்டம்பட்டி காவல் உதவி ஆய்வர் மீது சஸ்பெண்ட் செய். ரத்து செய். மக்களுக்காக போராடுகின்ற கம்பூர் செல்வராஜ் மீது பிசிஆர் பொய் வழக்கினை ரத்து செய். கண்டிக்கின்றோம். தோழர் கம்பூர் செல்வராஜ் சமூக செயல்பாட்டாளர் மீது கொட்டாம்பட்டி காவல்துறை வந்து பிசிஆர் வழக்கு வந்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதை ஒட்டி தான் இன்னைக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து டங்ஸ்டன் எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாகவும் அங்கே உள்ள கம்பூர் கிராம மக்கள் சார்பாகவும் இன்னைக்கு ஒரு மனு கொடுக்க வந்திருக்காங்க. இந்த தோழர் மீது எதற்காண்டி பிசிஆர் வழக்கு பதியப்பட்டாங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. ஒட்டுமொத்த மீடியாவும் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. முதல்ல கம்பூரில் 703/24 ஒரு சர்வே நம்பர் இருக்குது. அந்த சர்வே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நத்தம்புறம் போக்கு அரசனுடைய சொந்த நிலம். அந்த நிலத்தை ஒருத்தர் வந்து குறிப்பாக நாகராஜன் என்ற ஒரு நபர் வந்து தனிநபர் ஆக்கிரமிக்கிறாரு. அதே இடத்த ஒரு 10 குடும்பத்தை சார்ந்த பொதுமக்கள், கம்பூர் பொதுமக்கள் வந்து அதை வந்து நல்லதோ கெட்டதோ அந்த இடத்த வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இடத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 10 ஊர் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கேட்குறாங்க. இந்த பிரச்சனைகளை நீங்கள் போராட மாட்டீங்களான்னு வந்து கேட்குறாங்க. கேட்கும் போது அந்த பிரச்சனைலாம் அப்போ தான் தலையிடுறார் தோழர் வந்து. தலையிட்ட பின்னாடி என்ன நடக்குதுன்னா, இதில் வந்து தாசில்தார் குறிப்பாக ஆர்டிஓ விசாரணை நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா 6 அடி கிழக்கையும் மேற்கையும் 6 அடி விடணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் கமிட்டியில் வந்து ஆர்டரே போட்டிருக்காங்க. அந்த ஆர்டர் காப்பிலாம் நம்ம கையில் வந்து இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனிநபர், அந்த நாகராஜ்ன்ற ஒரு தனி நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆக்கிரமித்து வீடு கட்டுறாரு. வீடு கட்டும்போது என்ன பண்ணுறாங்கன்னா மே 2ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 வேலையாட்கள் வர்றாங்க, உள்ளுக்குள்ள வேலையாட்கள் வர்றாங்க. அதில் 2 பேர் வந்து அந்த கம்பூரை சார்ந்த இளைஞர்கள். அவர் தோழர் செல்வராஜ் சொன்ன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை நிப்பாட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த இன்னொரு பையன் என்னன்னா வஞ்சி நகரத்தை சார்ந்த ஒரு இளைஞர் வந்து அவர் பட்டியலினத்தை சார்ந்த ஒரு இளைஞர் வந்து அவர்கிட்ட பல முறை வந்து செல்வராஜ் பேசுகிறார். நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருக்கோம். அந்த ஆர்டரில் ஆர்டிஓ தாசில்தார் வந்து 3 மாதத்தில் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன். அந்த ஆர்டரை காமிக்கிறாரு. அந்த இளைஞர் அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாமல்
முழுக்க முழுக்க வந்து பிரச்சனை ஏற்படுதுன்னு வந்து பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தம்பி என் மேல வந்து நீ வழக்கு தொடுக்கிறன்னே வந்திருக்கியா அப்படின்றது வந்து தோழர் அந்த இடத்துல கேட்கிறாரு. அதுக்கான வீடியோக்கள்லாம் நம்மகிட்ட இருக்குன்னு தோணும். முழுக்க எல்லா ஃபுல்லா வீடியோ வந்து இருக்கு. அதை கண்டிப்பாக நம்ம கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணுவோம். பிசிஆர் வழக்கு போட்டுங்க, அதை சப்மிட் பண்ணுவோம், அதை எதிர்கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தோழர் மீது இந்த பிசிஆர் ஆக்ட் போட்டிருக்காங்க. இந்த இட பிரச்சனைன்னு பார்த்தா இதுதான் பிரச்சனை. ஆனா தோழர் கம்பூர் செல்வராஜ் வந்து குறிப்பா மதுரை மேலூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் மிக முன்னணியான ஒரு தோழலா இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் 2023 கிரானைட் குவாரிக்கு எதிர்ப்பான போராட்டத்தில் குறிப்பா வந்து சேக்கிப்பட்டி ஓட்டக்கோயில்பட்டி மக்களை திரட்டி வந்து போராடினார். போராடும் போது இதே தமிழ்நாடு அரசு அவர் மேல 1 டன் போட்டாங்க. இதே கொட்டாம்பட்டி ஸ்டேஷன் இணைந்துக்கிட்டு மேலூர் ஸ்டேஷன் இணைந்துக்கிட்டு அவர் மேல 1 டன் போட்டு அதை அனைத்து ஜனநாயக சக்தியில் இணைந்து வந்து கோர்ட்ல வந்து முறியடிச்சான். அதே மாதிரி ஒரு வழக்கு தான் இன்னைக்கு வந்து அவங்க ஜோடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மதுரை மாவட்டம் அந்த குறிப்பா வந்து கல்லாங்காடுன்ற ஒரு பகுதி இருக்கு பஞ்சி நகரத்துக்கு பக்கத்துல. அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்காட் தமிழ்நாடு அரசு ஒரு சிப்காட் கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ஏக்கர்ல வந்து கொண்டு வராங்க. அது முதல் கட்டமாக 270 ஏக்கர் வந்து அவங்க கையகப்படுத்திட்டாங்க. இந்த போராட்டத்துக்கு அந்த கல்லாங்காடு பகுதி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராஜ் தோழரை கூப்பிடுறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு தம்பி, எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் தோழர் அந்த விஷயத்துல தலையிடுறாரு. தலையிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்ப இந்த விஷயத்தை தலையிடும் போது போன வந்து 28ஆம் தேதி வந்து கொட்டாம்பட்டி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஜெயந்தி வந்து ஃபோன் பேசுறாங்க. தம்பி நீ என்ன கல்லாங்காட்டுக்கு எதிராக வந்து போராட போறியா அப்படின்னு வந்து இல்லை நாங்கள்லாம் அதெல்லாம் எதுவும் போராடலாம், அந்த மக்கள் தான் போராடுறாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை மேடம், அப்படின்னா வந்து எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் எதுக்கு மேடம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்போ அந்த போன 28ஆம் தேதியிலிருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு, தொடர்ச்சியாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது அப்போ ஸ்டார்ட் ஆகும்போது ஒட்டுமொத்த வந்து நிர்வாகமும் இணைந்து கொண்டு கிட்டத்தட்ட வந்து தோழர் மேல இந்த குறிப்பாக அந்த சிப்காட் திட்டத்தை கொண்டு வரணும்னா தோழரை வந்து எப்படியா இருந்தாலும் உள்ள வச்சாதான் அந்த சிப்காட் திட்டத்தை கொண்டு வர முடியாது. அப்போ வந்து இந்த திட்டத்தை வந்து இவர் ஒடுக்கியே ஆகணுன்ற ரொம்ப தெளிவாக வந்து செய்கிறாங்க. பிசிஆர் கண்டிப்பாக ஜோடிக்கப்பட்ட பிசிஆர். அந்த சம்பந்தப்பட்ட நபர் அன்னைக்கு வந்தார், அந்த நாகராஜ்ன்ற அந்த இளைஞர் வந்தார். வந்ததெல்லாம் உண்மைதான், அதுக்கான வீடியோக்கள்லாம் நம்மகிட்ட. ஆமாம், அவர் தலித் சமூகம், வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி காவல்துறை சொல்கிற மாதிரி அந்த வழக்கு தொடர்பு சொன்ன மாதிரி என்னை சாதி பேரை சொல்லி திட்டினாரு அப்படின்றதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம எல்லா வீடியோவும் இருக்குது. அவர் மீது கடப்பாறையை கொண்டு எரிஞ்சு எனக்கு காயம் பட்டிருக்கிறது வந்து சொல்கிறார். வந்து அதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சம்பந்தமாகவே வந்து யதார்த்தத்தில் வந்து இந்த வழக்கு முழுக்க முழுக்க ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான் வந்து அப்படின்னு தான் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அது போக இதில் குறிப்பாக என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, சமீபத்தில் போன சனிக்கிழமை வந்து நம்ம மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தித்தோம். தோழர்களுடைய அக்கா திலகவதின்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் காவல்துறை கொட்டாம்பட்டி காவல்துறை வந்து குறிப்பாக பாலகிருஷ்ணன்ற எஸ்ஐ வந்து போய் அவங்க வீட்டு கதவை எட்டி உதச்சி அவங்க பையனுக்கு ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி பையன், அவர் மேலே சின்ன காயமாக ஏற்பட்டிருக்கு. ஒன்று அத்துமீறி வந்து இந்த காவல்துறை தொடர்ச்சியாக வந்து அவங்களுடைய அக்காவுடைய குடும்பத்தை வந்து ஒடுக்கிறது அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக வந்து செய்கிறாங்க. ஆமாம், அப்படின்றது ஒன்று தோழர். இன்னொன்று தோழர் செல்வராஜின் மீது இப்படிப்பட்ட பிசிஆர் வழக்கு கொடுக்கறது இருக்குது பார்த்தீங்களா. டங்ஸ்டன் போராட்டத்தில் தோழரோட நாங்கள் இணைந்து எல்லா இயக்கங்களும் எல்லா அமைப்புகளும் பயணிச்சிருக்கோம். எல்லா மக்களும் தோழரை வந்து சாதி மதம் கடந்து எல்லா மக்களும் வந்து தோழரை வந்து அரவணைச்சு தான் பார்த்தாங்க. தோழரும் எந்த இடத்துலையும் வந்து சாதிய பிரச்சனைகளுக்கு எந்த சாதி வெறி இன்னைக்கு சாதி பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டங்களுக்கு பல விஷயங்களுக்கு தோழர் தன்னுடைய சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தோழரை இப்படி வந்து சாதி ரீதியாக வந்து பிசிஆர் வழக்கு கொடுப்பது மிக மோசமான ஒரு நடவடிக்கை. இதை வந்து கொட்டாம்பட்டி காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒட்டுமொத்த மேலூர் தாலுகாவில் உள்ள அரசு அதிகாரிகள் வன்மையாக கண்டிக்கிறோம். டங்ஸ்டன் கூட்டமைப்பு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் கம்பூர் செல்வராஜ் அவர்கள் மீது இந்த காவல்துறை ஒரு பொய்யான வழக்கு போட்டிருக்கு. இப்போ அவங்க அக்கா சொன்ன மாதிரி காவல்துறைக்கு நான் சில கேள்விகள் முன்வைக்கிறேன். அவர் ஒரு தேச விரோத ஒரு குற்றவாளியோ இல்லை ஒரு போர் குற்றவாளியோ இல்லைன்னா அவர் ஒரு கிரிமினலோ கிடையாது. அவர் தவறு செய்கிறாங்கன்னா கோர்ட்டருக்கு தண்டனை கொடுக்க அவங்க வேலை வழக்கு போடுறது தான், அதோட நிறுத்திக்கணும். அவங்க வீட்டுக்கு வந்து அத்துமீறி நுழைஞ்சு புரட்சியாளனான்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. புரட்சிகளை செய்ததுனால தான் இந்த இந்தியா சுதந்திரம் வாங்குச்சு. அதனால அவரை புரட்சியாளனா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து அவருக்கு எந்த இதுவும் இல்லை. பொய் வழக்கு அவங்க சொல்றாங்கல்ல, இப்போ அவங்களே என் கையை பிடிச்சி இழுத்தாங்கன்னு பொய் வழக்கு போட்டு அவங்க ஒத்துக்குவாங்களா? அது பொய் வழக்கு. அந்த மாதிரி ஒருத்தரும் மாற்றி மாற்றி காழ்ப்புணர்ச்சியோட போட்டுக்கிட்டு இருந்தா இந்த சமுதாயம் என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மேம்படுத்தணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா காவல்துறை அவங்களோட அராஜகத்துக்கெல்லாம் இதை பயன்படுத்துறது எப்படி நியாயமாகும்?
இப்படி பெண்கள்லாம் சேர்ந்து நாங்க இப்போ ஒரு பொய் வழக்கு கொடுக்கலாமா, அந்த பாலகிருஷ்ணன் வந்து எங்க கையை பிடிச்சி இழுத்தாருன்னா நீங்க எல்லாம் ஒத்துக்குவீங்களா? பொய் வழக்கு போடுவது காவல்துறைக்கு அசிங்கம். நீங்க இந்த சட்டத்தை ஏன் தவறா பயன்படுத்திங்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அதுக்கு அடுத்ததா பார்த்தா கையகால ஒடிப்பேன்னு ஒரு ரவுடி போல பேசுறது. கையகால ஒடிக்கிறதுக்கு வந்து அதுக்கு தான் நீங்க உங்க அதிகார வலிமையை பயன்படுத்துவீங்களா? அவர் தவறு செய்யற பட்சத்துல கோர்ட் இருக்கு அவரை தண்டிக்கிறதுக்கு. அவர் என்ன தவறு செய்தாரோ அவர் சந்திக்க போறாரு. நீங்க கையகால ஒடிக்கிறதுக்கு தான் நீங்க பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிறீங்களா? இந்த மாதிரி தேசத்துக்காக போராடுறவங்களையும் ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும், டங்ஸ்டன் போராட்டமா இருக்கட்டும், தொடர்ச்சியா இந்த மண்ணுக்கு அவர் போராடி வந்தாரு. அந்த போராட்டங்களை சீர்குலைக்கணும்னு சிப்காட் இப்ப எடுத்திருக்கிற விஷயத்துக்காக தான் இந்த அவரை முற்றிலுமா ஒழிக்கணும்னு இந்த காவல்துறையை ஏவல் துறையா பயன்படுத்திக்கிட்டு இருக்க இந்த அரசுங்கிறதோட நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்து சாலைக்குப்பட்டி மேலூர் வட்டத்தில் இருந்து சாலைக்குப்பட்டி என்னோட ஊர். என்னோட தம்பி செல்வராசு வந்து கம்பூரில் உள்ளவங்க. இவங்க கொட்டாம்பட்டி போலீஸ்காரவங்க வந்து திடீர்னு வியாழக்கிழமை அன்னைக்கு அங்கே வீட்டுக்கு வர்றாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. மதியத்தில் நானும் என் பையனும் வந்து மதியம் 1 மணி அளவு வீட்டில் படுத்திருக்கும் போது வந்து ஒரே கால் வச்சு மிதிச்ச டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்டுச்சு. சவுண்டு கேட்டோன்னே போய் பார்த்தா காலை வச்சு மிதித்து உள்ளே தள்ளி இந்த பையன்தான் போய் கதவை திறந்தது. திறக்க போகையில் மேலே அடிபட்டு இது பண்ணிடுச்சு. அப்படியே வந்து தள்ளி காலை வச்சு தள்ளிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே வந்தாங்க. என்ன யார் அப்படின்னு கேட்டேன். நான் கொட்டாம்பட்டி எஸ்ஏ வந்திருக்கேன். என்ன சார் இங்கே வர காரணம் என்ன அப்படின்னா, செல்வராசு வந்து அட்யூஸ்டு, நீ வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. செல்வராசு, கமலா, சரஸ்வதி இவங்கெல்லாம் வந்து வீட்டில் தானாமல நீ ஒளிச்சு வச்சுருக்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. திடீர்னு வந்து கேட்டேன்னு என்ன நடந்துச்சு என்னன்றது எனக்கு நான் வந்து இது பண்ணிக்கலாம். அவங்க நடந்த விஷயம் வந்து இடத்து பிரச்சனை வந்து கம்பூரில் நடந்தது. என்னைய வந்து நீதான் ஒளிச்சு வச்சுருக்க, திறந்து விட கொண்டா எங்கே இருக்காருன்னு போனை பிடிங்கிட்டு ஒரு 2-3 நம்பருக்கு வேறு நம்பருக்கு போன் அடிச்சுக்கிட்டு இவன் தம்பி எங்கே இருக்கான் செல்வராசு எங்கே இருக்கான்னு கேளுனாங்க. சார் என்னை வந்து துன்புறுத்தாதீங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் செல்வராசை வந்து இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீதான் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. நீதான் அவன் வந்து என்ன சார்னு வெளியே வரவும் உன் தம்பி வந்து சாதியை பற்றி பேசுவேனா? இல்லை சார், அங்கே இடத்து பிரச்சனை இதுகளில் தானே நடக்குது அப்படிங்கல. இல்லை, சாதியை பற்றி பேசியிருக்கேன், பிசிஆர் கேஸ் போட்டிருக்கோம், என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, என் தம்பி பொதுவாக தான் சார் பேசுவேன், யாரையும் பற்றி நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்து நாங்கள் சாதியை பற்றியெல்லாம் பேச மாட்டோம் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை, அப்போ நீ தான் இதுக்கு முதல் இது போல் அட்யூஸ்ட் போல், கிளம்பு நீ வண்டியில் ஏறுவா அப்படின்னாங்க. ஏறுவான்னு சொன்னான்னா நான் சொன்னேன், நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன நீங்கள் அட்யூஸ்டோட எல்லாத்தோடையும் தானே இந்த பேசியிருக்கையில் போனை கொடுங்க சார் அப்படின்னா, நான் போனை கொடுக்க முடியாது. ஏன் சார் இந்த மாதிரி என்ன எதுக்கு சார் என்ன ஏற சொல்கிறீங்களோ? உன் தம்பி வந்து போராள வந்து கை இருக்காது, மைக்கு பிடிக்க கை இருக்காது, போராடிய நான் வந்து சட்டம் படிச்சுட்டு வந்திருக்கேன், அவன் ஒரு தக்குரி மாதிரி இருந்துக்கிட்டு வந்து சட்டம் படித்தவன்ட்டே வாழாட்டுறானா, நான் அவனை பிடிச்சேன்னா காலை கையை ஒடிச்சு தான் நான் அது என்ன சார் நீங்கள் ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, கஞ்சா கேஸ் வேறு எதுக்கு சார் எங்களுக்கு போட்டு எல்லாத்தையும் பொம்பளைங்களெல்லாம் கேட்குறீங்களே என்னத்துக்கு அப்படின்னதுக்கு, தம்பி கஞ்சா விற்றான், ரோட்டில் நின்று கஞ்சா விற்றீங்கன்னு எல்லாருமே ஆனால் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தை வந்து அந்த ரோட்டு பக்கம் இருந்தது. அவர் கத்துனது, என்ன சார் அசிங்கப்படுத்துறீங்க, நான் ஒரு ஊரில் இருக்கேன், இங்கே வந்து என் தம்பியை பற்றி எங்கள் குடும்பத்தை பற்றி அசிங்கப்படுத்துறீங்க. இல்லை, உன்னையும் சேர்த்து வந்து கஞ்சா கேஸுன்னு போட்டு விட்டுருவேன், நீ வந்து வண்டியில் ஏறுவா. ஏய், மூஞ்சியை பாரு, செல்வராசு மூஞ்சியும் மூஞ்சியும் பாரு, வரட்டும், நான் ஆம்பளையே இல்லை, அவனை நான் பிடிச்சா நான் பார்த்துக்கிறேன், என் கையில் மாட்டட்டும், உன் தம்பி செல்வராசு மாட்டட்டும், நான் பார்த்துக்கிறேன், அப்போ அவன் வெளியே வராதை பார்த்துக்கிறேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, உங்கள் அக்கா கமலா எங்க அப்படிங்க. எங்கள் அக்கா கமலா வந்து நேற்று வந்தாங்க, யதார்த்தமாக போயிட்டாங்க சார், அவளாம் அட்யூஸ்டுதேன், எல்லாத்தையும் எதுக்கு நீ அடைக்கலம் கொடுக்குற, அப்போ எல்லாம் குடும்பத்தோடு தூக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். இப்போ அங்கே உள்ளவங்க ஒருத்தவங்க மட்டும் கேட்டாங்க, அவங்க வந்து அக்கா வந்தது உண்மை, அவங்க போயிட்டாங்க, நீங்கள் தப்பான வார்த்தையில் பேசாதீங்க சார் அப்படின்னோன்னா அவர் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார், பைக் எடுத்துக்கிட்டு. ஆனால் வந்தது மப்டியில் வந்தார், ஐடின் கார்டு போடலை, ஐடின் கார்டை வந்து பாக்கெட்டில் சுற்றி வச்சுருந்தாரு. உங்கள் பேர் என்னான்னு கேட்டதுக்கு லாஸ்ட்டாக தான் சொன்னார், என் பேர் பாலகிருஷ்ணன், நான் எஸ்ஏ கொட்டாம்பட்டி எஸ்ஏ அப்படின்னு சொன்னார். செல்வராசை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். செல்வராசு வரட்டும், கையில் மாட்டட்டும், நான் கையை ஒடிச்சு நான் முடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னாரு. நான் ஆம்பளையாக இருந்தால் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு லாஸ்ட்டாக சொல்லிட்டு போனேன்.